அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிராண்ட் சபாட்டியர் எழுதிய ஃபைனான்சியல் ஃப்ரீடம் என்ற புக்கில் வந்து ஒரு 6 பாயிண்ட்டை பார்ப்போம். இதை பொறுத்தவரை நம்ம ஃபைனான்சியல் ஃப்ரீடம் என்பது ஒரு ஆசிரியர் என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஜாலியாக செலவு பண்ணி சம்பாதிக்க வழிவகைகளை இந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடத்தில் நிறையா வழிவகைகளை சொல்கிறாரு. அதனுடைய 6 பாயிண்ட்டை சுருக்கமாக நம்ம தெளிவாக பார்ப்போம். என்னால் முடிஞ்ச பாயிண்ட்ஸுங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் பாயிண்ட் வந்து, உங்கள் வாழ்க்கை முறையை, அதாவது லைஃப் ஸ்டைலை பணவீக்கத்துக்கு தகுந்தாற்போல் மாற்றி அமையுங்கள் என்று கூறுகிறார். நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா பணவீக்கம் 5 to 6% இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். தற்போது 1 லிட்டர் பால் தோராயமாக 70 to 80 ரூபா இருக்குன்னா, இன்னும் 20 வருஷம் கழித்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 280 to 350 இந்த ரேஞ்சில் மாறி இருக்கும். லைஃப் ஸ்டைலை அந்த அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சும் அதே லைஃப் ஸ்டைல் தான் இருக்கும். அதனால் உங்கள் பழக்க வழக்கங்களை இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதையும் நம்ம நடைமுறைப்படுத்துவோம். அதுக்கடுத்து பாயிண்ட் நம்பர் 2, இப்போ வந்து அதிக வட்டியில் உள்ள கடன்களை வந்து குறைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு நகையை எடுத்துக்குவோம். ஒரு அடகு வச்சு ஒரு பேங்கில் நம்ம வாங்க போகிறோம்னா அந்த பேங்கினுடைய வட்டி எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்க்கணும். நம்ம திடீர்னு நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட அவசரமாக கொண்டு போய் வைப்போம். அவங்க வந்து 24% வட்டி சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா 2 வட்டின்னு நடைமுறையில் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வட்டியாகும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அசலையே அது முழுங்கிடும். அப்புறம் நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த நகையை மீட்க முடியாமலும் போயிடும். அதனால் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய கடன்களுடைய வட்டியை குறையுங்கள் என்று கூறுகிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, பக்கத்தில் இருக்க பேங்கில் போய் பார்க்கணும். இப்போ ஆக்சிஸ் பேங்கில் வந்து 12% இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கியில் ஒரு 12% இருக்கும். அதே சமயத்தில் ஸ்டேட் பேங்கில் வந்து கொஞ்சம் ஏதாவது பட்டா வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து 6 to 7% இருக்கும். அதே மாதிரி கிராம வங்கியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7% இருக்கும். மாதிரி நீங்கள் குறைந்த வட்டி விகிதம் உள்ள பேங்கில் நீங்கள் வந்து அடகு வைக்கிறதன் மூலம் உங்களுடைய அசலை வந்து இழக்காமல் தப்பிக்க முடியும். அதே சமயத்தில் உங்கள் மாத வருமானத்தில் அந்த செலவு கணக்கில் இது வந்து குறையும். அப்போ வந்து சேமிப்பு அதிகரிக்கும். அதே மாதிரி தான் இந்த கார் லோனு, வீட்டு லோனு இதெல்லாம் ஃபஸ்ட்டு போடும் போதே வட்டி விகிதத்தை ஆராயுங்க. ஆராய்ந்து எதில் குறைவான வட்டி வருகிறதோ அதில் வந்து பேங்க் லோன் வாங்குங்க. அந்த லோனை வந்து சீக்கிரம் கடனை அடைக்க பாருங்கள். அப்பொழுது தான் உங்கள் மாத வருமானத்தை நம்ம சேமிப்பு பயன்படுத்த முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதே சமயத்தில் இப்போ கிரெடிட் கார்டு வச்சுருக்க நண்பர்கள்லாம் நிறையா இருப்பாங்க. அதை குறிப்பிட்ட டைமில் நீங்கள் செலுத்திடுங்க. அது 1 நாள் 2 நாள் காலதாமதம் ஆச்சுன்னா அவங்க 36% to 50% போடுவாங்க. வட்டி குட்டி போட்டு நம்மளுடைய அசலை நம்ம இழக்க நேரிடும். மாத வருமானத்தை குறைய நேரிடும். அதனால் அதை வந்து கவனமாக பாருங்கள். அதனால தான் அதிக வட்டியில் உள்ள கடன்களை குறைந்த வட்டி உள்ள கடன்களாக மாற்றுங்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதே சமயத்தில் பாயிண்ட் நம்பர் 3, உங்கள் மாத வருமானம் பல வழிகளிலிருந்து வருமாறு, அதாவது மெனி சோர்ஸ் வந்து வருமாறு பெருக்குங்கள் அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார். இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்கன்னா ஒரு பார்ட் டைமாக ஏதாவது ஒரு தொழிலை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பணம் வந்து பல வழிகளில் வரும்போது நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார். உதாரணமாக ஒரு நீங்கள் வேலைக்கு போகிற நபராக இருந்தால் ஒரு 10 பேர் 20 பேர் நல்ல பழக்கம் வைத்து கொண்டு அவர்களை வைத்து ஒரு சீட்டு நடத்தலாம். இந்த சீட்டு வந்து ஒரு 10 பேர் உள்ள நபராக 1 லட்சமாக இருந்தால் அது 20 மாதங்களுக்கு நம்ம பண்ணலாம். 2 மாதம் ஒரு சீட்டாக பண்ணலாம். அல்லது 20 நபர்கள் கிடைக்கும் போது என்ன பண்ணுறோம், நாம் வந்து மாதம் பண்ணலாம். எப்படி 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு சீட்டு நாம் வந்து ஆரம்பித்து நடத்தி விட முடியும். இதன் மூலம் வந்து 2 வகையான லாபம் இருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா 2வது சீட்டு
முழுசும் எடுத்துக்குவாங்க ஏஜெண்ட்டுங்க. மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 to 3% கமிஷனாக மாதம் மாதம் எடுத்துக்குவாங்க. இதில் எந்த வழி உங்களுக்கு சிறந்த வழின்னு பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15-20 வருஷம் சீட்டு நடத்தினேன். அதன் மூலம் நிறையா லாபம் கிடைச்சிது. இப்போ நிறையா சோர்ஸ் இருக்கனால நான் வந்து அதை வந்து இப்போ பண்ணுறதில்ல. கண்டிப்பாக நல்ல லாபம் உள்ள தொழிலாக அதை நம்ம பண்ணலாம். அதே மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க ஆடு மாடு கோழி இப்படி வளர்த்தலாம். அதன் மூலம் வருமானத்தை நீங்கள் பெருக்க முடியும். எந்த தொழில் இருந்தாலும் உங்கள் சூழ்நிலை பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பல தொழில்கள் மூலம் வருமானம் வர மாதிரி பார்த்துங்க. ஒரே தொழிலை நம்பி இருக்க வேண்டாம் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதே மாதிரி சீட்டு எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத விளக்கமாக ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். அது நீங்கள் ஆர்வம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக அதை நான் போடுறேன். பாயிண்ட் நம்பர் 4, உங்கள் திறமைகளை கண்டுபிடியுங்கள், பல திறமைகளை உருவாக்குங்கள். அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கூறுறார். அதாவது மல்டிபிள் ஸ்கில்லை வளர்த்துக்குங்க. இந்த புக்கில் வந்து ஆசிரியர் வந்து காலேஜ் படிப்பு முடித்தோடனே ஒரு வேலைக்கு போயிருக்காரு. அங்கே போனோன்னு ஒரு அடிமை உத்தியோகம் தான். அந்த ஓனர் வந்து இவரை கண்டபடி திட்டி வேலைகளை வாங்கியிருக்கிறாரு. மேலும் வந்து இவரால் அது கண்டினியூ பண்ண முடியல. அந்த முதலாளியே இவரை வந்து அந்த வேலையிலேருந்து துரத்தி விட்டார். அப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. சும்மா இருக்கும்போது பேரண்ட்ஸுங்களும் இவரை இழிவாக பேசியிருக்காங்க. எல்லா வீட்லேயும் இது நடக்கிறது தான். நம்ம பசங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு அவமானமான வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஒரு சில வீட்டில் நல்ல வார்த்தைகளை சொல்லி மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அது வந்து பல இதில் இருக்கும். ஆனால் ஆசிரியர் குடும்பத்தில் வந்து இவரை நிறைய இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவர் வந்து நம்ம திறமை என்னென்ன அப்படின்னு பார்க்கணும், நம்ம எந்தெந்த தொழில் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நோட் எடுத்து எழுத ஆரம்பித்தார். அந்த திறமைகளை வளர்த்து கொண்டு பல தொழில்களை செய்தார். அவர் வந்து அவருடைய அசட்டு வெறும் 10 ரூபாயாக இருந்தது. அது 5 வருடங்கள் வந்து ஏறக்குறை 75 கோடி ஆனது. அந்த அளவுக்கு அவர் திறமைகள்லாம் வளர்த்து பல வழிகளில் வருமானத்தை பெருக்க ஆரம்பித்தார். இதன் மூலம் அவர் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆகிவிட்டார். அதே போல் நாம் ஃபைனான்ஸ் ஃப்ரீடம் ஆகணுன்னா பல தொழில்களை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் வளர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பாயிண்ட் நம்பர் 5, உங்களுடைய மாத செலவுகளை குறையுங்கள், சேமிப்பை அதிகப்படுத்துங்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார். மாத பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு எழுதுங்க. வரவு செலவு சேமிப்பு ஆகிய கணக்குகளை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஒவ்வொரு மாதமும் அப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஒரு இலக்கு வைங்க. இந்த வரவை வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து செலவை குறைக்கணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்கள். சேமிப்பை அதிகப்படுத்த கால்குலேட் பண்ணுங்கள். அந்த சேமிப்பை வந்து நல்ல முதலீடுகளாக பண்ணுங்கள். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வழிகளில் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு, 2வது ஷேர் மார்க்கெட்டு, 3வது ரியல் எஸ்டேட்டு, 4வது எஃப்டி ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் அண்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அப்புறம் கோல்டு. இப்படி முதலீடுகள் செய்வது மூலம் நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆகிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பாயிண்ட் நம்பர் 6, வாழ்நாள் முழுவதும் வாழ தேவையான கையிருப்பை அதிகப்படுத்துங்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார். அதாவது எமர்ஜென்சி ஃபண்டு வச்சிங்க என்று ஆசிரியர் கூறுகிறார். நிறையா நீங்கள் சம்பாதிங்க, பல வழியில் சம்பாதிச்ச பணத்தை நல்லா அசட்டாக உருவாக்குங்க. அதில் வந்து வருமானம் வர மாதிரி பாருங்கள். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா 1 கோடி ரூபா வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே அது வந்து மாதம் 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எஸ்டபிள்யூபி மெத்தடில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு நிறைய அமௌண்ட் சேர்ந்துன்னா ஒரு வீடு கட்டி விட்றீங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்றீங்க, அதன் மூலம் வாடகை உங்களுக்கு வரும். இப்படி பல வகையில் உங்கள் வருமானம் வர மாதிரி நீங்கள் பெருக்கிங்க. பெருக்கும் போது நீங்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் ஒரு உக்காந்துகிட்டே சாப்பிட்ற மாதிரி ஒரு வருமானத்தை ஃபஸ்ட்டு உருவாக்கிங்க. உங்கள் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆகிக்கிங்க என்று ஆசிரியர் கூறுகிறார். ஏன்னா நாளைக்கு வந்து பணம் தேவைப்படாதுன்னு நினைக்காதீங்க. வருங்காலத்தில் எவ்வளோ தேவைப்படும், 10 வருஷத்தில் எவ்வளோ தேவைப்படும், 20 வருஷத்தில் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கணக்கிட்டு மாத வருமானங்களை பல வகையில் வர மாதிரி பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார்.
எனவே இந்த மாதிரி வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம் நீங்கள் ஆனால் தான் வாழ்க்கையில் மன நிம்மதியோட உடல் நலத்தோடையும் இருக்கணும். இப்போ நிறைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. நான் பணத்துக்கு மதிப்பு தரதில்லை, பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லுவாங்க. நானும் ஒரு சில டைமில் அந்த மாதிரி நினைப்பேன், அடடா அப்படின்ட்டு. நானும் கொஞ்சம் நிறைய அந்த மாதிரிலாம் லேசியாக இருந்திருக்கிறேன். ஆனால் இப்போ வயதான பிறகு தான் அதனுடைய கஷ்டத்தெல்லாம் இப்போ பணத்தினுடைய கஷ்டத்தெல்லாம் தெரியுது. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து மருந்து வாங்குறத விட காசு இல்லாமல் அவதிப்படுறாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் எதிர்காலத்தில் நீங்கள் சிந்தித்து ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கினுடைய நோக்கம், என்னுடைய நோக்கமும். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.